திருமால் இரணியனை அழிக்க உக்கிரமான நரசிம்ம அவதாரத்தை எடுக்கிறாரு. ஆனா இரணியனை அழித்த பிறகு நரசிம்மருக்கு என்ன மாதிரியான அதிர்ச்சி எல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா? தன் பக்தன் பிரகலாதனை காப்பாத்த விஷ்ணு பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை அழிக்கிறாரு. ஆனாலும் அவருடைய கோபம் தனியில. ஆவேசமாய் இருந்த நரசிம்மரை பார்த்து 3 உலகமும் பயந்து போகுது. அப்ப தேவர்கள் சிவன் கிட்ட அதுக்கான வழியை கேட்க சிவனோ நரசிம்மரை அடக்க வீரபத்ரர் மற்றும் காளியை அனுப்புறாரு. ஆனா 2 பேராலையும் நரசிம்மர் கிட்ட கூட நெருங்க முடியல. மறுபடியும் சிவன் கிட்டயே 2 பேரும் வந்துடுறாங்க. அப்போ வீரபத்ரர் மீது கோடி சூரிய பிரகாசம் கொண்ட ஜோதி உண்டாகி உருவம் மாறுது. யாழி எனப்படும் மிருக முகத்துடன் கழுத்து முதல் இடுப்பு வரை மனித உடலுடன் சிம்மம் போன்ற கால்களும் வாளும் கொண்டு பறவை போல் இறக்கைகள் கொண்ட வினோத உருவமாக சிவனின் அம்சமான வீரபத்ரர் மாறிடுறாரு. அந்த உருவம் தான் சரபேஸ்வரர் எனும் எதிரியை அழிக்கக்கூடிய சிவனின் அம்சம். நரசிம்மருடன் கடுமையாக போராடி சரபேஸ்வரர் நரசிம்மரை அடக்கி உக்கிரத்தை தணிக்கிறாரு.